வெல்கம் டு கலாஸ் கரைவேல். இந்த மாதிரி அருமையான ஒரு தக்காளி ஸ்டூ தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் வாங்க. இந்த ஈஸியான தக்காளி ஸ்டூ பண்ணுறதுக்காக நான் 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா, இங்கே உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த பச்சை மிளகாவோட காரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அப்புறம் இதில் நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். கடுகு பொரியுது. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. 1/4 டீஸ்பூன் போதும். வெந்தயம் லேசாக பொரியட்டும். இது பாருங்கள், ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்க்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி 2 பல் பூண்டு, அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூட நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துலாம். நான் மீடியம் சைஸ் ஆனதுனால 2 சேர்த்துருக்கேன். இங்கே ரொம்ப சின்ன வெங்காயம்னா 3 சேர்த்துக்கோங்க. வதங்கட்டும். அதுக்காக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணணும். ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பொட்டுக்கடலை சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. கேஷ்நட் இருந்தால் கேஷ்நட்டு சேர்த்துக்கலாம். கேஷ்நட் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் கேஷ்நட் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஒரு 5 கேஷ்நட் தான் சேர்க்குறேன். இதில் கசகசா வேணுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கசகசா எல்லார்கிட்டையும் இருக்காது, அதனால நான் அதை காட்டலை. அது இருந்தால் அதையும் தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அங்கே நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டேன், இருக்கட்டும். இப்போ வெங்காயம் பாதிக்கு மேல் வதங்கிடுச்சு. இதில் நாம் ஒரு சின்ன பீஸு பட்டை சேர்க்கலாம். சின்ன பீஸ் சேர்த்தா போதும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு, சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு 2-3 ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிப்போம். ஒரு நிமிஷம் கூட வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வேகணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மீடியத்துக்கு லோக்கு இடையில தான் நான் ஃப்ளைம் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும்.
எந்த பேஸ்ட் மாதிரிலாம் தக்காளியில் வதக்க வேண்டாம். புளிப்பு தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்துட்டு கொஞ்சம் வரும், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போ வந்து நாம் அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். அப்படிங்களா, திக்காக அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்தேன். ஒரு 1/2 கப் தண்ணி இதில் சேர்த்து அதையும் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை கேஷ்நட் எல்லாம் அரைச்சதுனால இந்த கிரேவி வந்து திக்காக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் திருப்பி 1 கப் தண்ணி சேர்க்குறேன். கொதிக்கும் போது திருப்பியும் கட்டியாகும். 2 கப் டோட்டலாக நம்ம இப்போ 2.5 கப் சேர்த்துருக்குறோம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும். உங்களுக்கு வந்து கிரேவி எவ்வளோ திக்காக வேணும் இல்லை வந்து லூஸாக வேணும், அதுக்கு தக்கபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து இது கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த டைமில் தக்காளி இன்னும் கொஞ்சம் வெந்தும் கிடைக்கும். ஓகே, கிளறி விட்டுப்போம். ஏன்னா இது வந்து சால்ட்டு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா சால்ட்டு இப்போ வந்து அது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சால்ட் இதில் சேரும். ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கசகசா இருந்து சேர்த்திங்கன்னா திருப்பி இனியும் வந்து இந்த கிரேவி ரொம்ப கெட்டியாகிடும். கேஷ்நட் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள், கிளறி விட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகும். சால்ட் செக் பண்ணிப்போம். சால்ட் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். புளிப்பு, காரம், சால்ட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் தான் சேர்க்குறேன் பாருங்கள். சால்ட்டெல்லாம் உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். காரம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த பச்சை மிளகா பெருசாக காரம் இல்லை. நீங்கள் வேணால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்ப்போம், அதனால் காரம் போதும். ஓகே, இருந்து இந்த ஸ்டூ வந்து திக்காகும். சப்பாத்தி, தோசை, ஆப்பத்துக்கு எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணுமே. ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இந்த பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இந்த சின்ன டீஸ்பூன் ஆனதுனால தான் இப்படி தெரியுது. இது வந்து உங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். அது நீங்கள் உங்கள் காரத்தை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடரோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ண வேணாலும் செய்யலாம். பெப்பர் பவுடரில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, காரம் கரெக்டாக காரம் இருந்து நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வரைக்கும் இதில் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்க்குறேன். ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன். நம்ம தக்காளி ஸ்டூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க.